Glory be to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தேசத்திலே உயர்த்துகிறவராயிருக்கிறார். தேவனே யதார்த்தமாக ஆவியோடும் உண்மையோடும் முழு மனதோடும் ஆமென் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளை நிச்சயமாகவே கர்த்தர் தேசத்தின் நடுவிலே உயர்த்துவார். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிப்போம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இங்கே தேவனாலே உயர்த்தப்பட்டவர்கள் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். இங்கே நாம் தெளிவாக வாசிக்கிறோம், பின்பு ராஜா. அப்போது அதற்கு முன்பு சில காரியங்கள் நடந்தது என்று இந்த 3ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலிருந்து நமக்கு வாசிக்கும் போது தெரிய வருகிறது. ஆமீன், ஸ்தோத்திரம். இங்கே இப்போது இந்த தேசத்திலே உயர்த்தின இதே ராஜா தான் கடும் கோபம் கொண்டு கட்டளையிட்டு இந்த சாத்ராக், மேஷாக் என்பவர்களை அக்கினி சூளையிலே போட்டார்கள் என்று அதனுடைய 19-20 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது நபூக்கத்நேசருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டார். அடுத்த வசனத்திலே அவர்கள் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மற்றவர்களைப் போல எல்லா காரியங்களையும் செயல்படுகிறவர்களுக்கு எந்த போராட்டமும் இல்லை. இங்கே மற்றவர்களை விட வித்தியாசமாக இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாகி உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவியாமல் போனாலோ நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை என்று துணிகரமாக தைரியமாக தேவனிடத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி நிற்கும்போது மற்றவர்களுக்கு சாதாரணமான சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆமென். உத்தமமும் உண்மையுமாய் தேவனை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு, தெய்வ பக்தியோடு வாழ்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. மற்றவர்களை விட அதிகமாக சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். ஆமென். ஆனால் அதே ராஜா அதனுடைய 26ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். யார் யாரெல்லாம் நம்ம இழிவாக பேசினார்களோ, யார் யாரெல்லாம் நம்மை நிந்தித்தார்களோ, அவர்கள் கண்முன்பாக தேவனாகிய கர்த்தர் நமக்காக தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை சில சோதனைகள் நின்று, வேதனைகள் நின்று தப்பிவித்து விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திர. சத்துருக்கள் சொல்லுவார்கள், இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் தேவனை யதார்த்தமாக ஆராதிக்கிறவர்கள் என்று அவர்களுக்கு தெரிய வரும். ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, ஆமென், ஸ்தோத்திரம். அதன் பிறகு ஆமென், ஹல்லேலூயா, அந்த ராஜா இந்த தேசத்திலே, அந்த பாபிலோன் தேசத்திலே அவர்களை உயர்த்தினான். எல்லாவரை விட அவர்களை உயர்த்தினான். ஹல்லேலூயா. எல்லா தேசத்துல ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது இழிவாக பேசப்பட்ட ராஜாவினாலே கட்டப்பட்டவர்கள், கட்டுண்டவர்களாக இருக்கிற அக்னி சூளையிலே போடப்பட்டவர்கள், ஹல்லேலூயா, எவ்வளவு அவமானங்களை, நிந்தைகளை, தள்ளப்படுகிற அனுபவங்களை அவர்கள் சகித்தார்கள். ஆனால் அதே ராஜா பின்பு தேசம் எங்கும் உள்ள அனைவரை விட அவர்களை உயர்த்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனை அறிந்ததன் மூலம் யதார்த்தமாக தேவனை ஆராதிக்கிறத காரணத்திற்காக ஸ்தோத்திர தேசத்திலே நிந்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோமா, தேசத்திலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோமா, வெட்கப்பட்ட சூழ்நிலையிலே, தலை குனியப்பட்ட அவஸ்தையிலே நாம் இருக்கிறோமா? கவலைப்படாதிருங்கள். இன்னும் நம்பிக்கையோடு தேவனை ஸ்தோத்திர உத்தமமாய் ஆராதிப்போமாக, அவருக்காக நிலைநிற்போமாக, எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக நிலைத்திருப்போம்.
இருப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக தம்முடைய தூதரை அனுப்புவார். அந்த தேசத்தில் எந்த தேசத்திலே நாம் கட்டப்பட்டோமோ, எந்த தேசத்திலே நாம் சோதனை சகித்தோமோ, எந்த தேசத்திலே நாம் வேதனைப்பட்டோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் அந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தேசத்திலே நீர் எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறீரே அப்பா. அப்பா, இந்த நாட்களில் தேசத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்து உத்தம இருதயத்தோடு இன்னும் உண்மை ஆராதித்துமே மகிமைப்படுத்தவும் அப்பா, உமாலே வருகிற உயர்வையும் ஆசீர்வாதங்களும் மேன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யுங்க ராஜா. சம்பூரணமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தாழ்ந்த அனுபவத்திலிருந்து தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிற தெய்வனே, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்மையாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தா. நீர் எங்களை ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டபடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.